நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காசு இல்லையே அப்படின்னு நினச்சி கவலைப்படுறீங்க. அதே மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸை நான் எப்படி மக்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறது, எப்படி கொண்டு போய் சேர்த்துறது, இந்த பிஸ்னஸை பற்றி சொன்னால் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியுமா அப்படின்னுலாம் யோசிக்கிறீங்க. இப்படி யோசிக்கிற உத்வேகம் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஓகேயா? நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கும்போதே நிறைய லைஃப் சேலஞ்சஸ் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்போம், லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிட்டு இருப்போம். ஓகேயா? ஸோ இப்போது நான் ஒரு டேரட் கார்டு ரீடராக இருந்து நான் மாதத்துக்கு நல்லா ஏர்ன் பண்ணுறேன், நிறைய காசு சம்பாதிக்கிறேன். என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படைக்கு எனக்கு போதுமானதாக இருக்குது. அது இன்னும் மக்களுக்கு ஜாஸ்தி தெரிய என்னால் இன்னும் நல்லா நிறைய சம்பாதிக்க முடியுது. ஓகேயா? ஸோ அப்போது நம்மளோட வாழ்வியல் சூழ்நிலைகள் சந்திச்சிருப்போம்ல, அதே தான் பிக்சராக இருக்குது. அப்படிங்கும்போது கார்ட்ஸில் ஒவ்வொரு பிக்சரை பார்த்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ கார்ட்ஸை நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போது நம்ம சஃபரிங்ஸில் இருக்கும்போது யாராவது நம்மளுக்கு வழிகாட்ட மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நீங்கள் டேரட் கார்டு மூலிமா நிறைய பேருக்கு வழிகாட்டலாம், அது மூலிமா நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த டேரட் கார்ட்ஸ் பற்றி நீங்கள் கற்றுக்கணுன்னா நீங்கள் என்கிட்ட கோச்சிங் எடுத்து தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? இந்த பதிவு பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட வரீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான கன்செஷனும் ஆஃபரும் நாங்கள் கண்டிப்பாக தரோம்.